லைக் -4 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வெதரில் செக் பண்ணும்போது இன்னைக்கு ஸ்னோ ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த காலையில் கிளைமேட்க்கு சுட சுட இட்லியும் வேர்க்கடலை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு சுட சுட மட்டன் பிரியாணி தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டருக்குலாம் இல்லைங்க, வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று திங்ஸ் வாங்க போன இடத்துல நம்ம எப்போவுமே வாங்குற லக்ஷ்மி பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து ஸ்டாக் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ளை இஷ்யூனால எங்கேயுமே வந்து ஸ்டாக் வரலன்னு சொன்னதுனால அவங்க கடையிலே பார்த்தீங்கன்னா நான் வேறு வந்து ஆல்டர்னேட்டிவாக எந்த ரைஸ் இப்போ வந்து நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தப்போ அவங்களே எனக்கு ஒரு புது பிராண்ட் வந்து இப்போ நல்லா ரன்னிங்கில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா புது பிராண்ட் வந்து ரைஸ் யூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுவேன். டம்ளர்ந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சு நம்மளுக்கு கடையில் சஜஸ்ட் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா லாங்காக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண லக்ஷ்மி பிராண்ட் அரிசி மாதிரி அரிசி எல்லாமே உதிரி உதிரியாக டேஸ்ட்டுமே அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த பாஸ்மதி ரைஸோட பிராண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிராண்டுன்னு போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு ஒரு ஷாப்ஸில் பார்ப்போம். பாய்.